வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சாரீ குச்சு. இது வந்து எங்கேயுமே நம்ம போட்டிருக்க மாட்டாங்க, நம்ம புதுசாக நம்ம போட போகிறோம். இந்த ஸ்லைடு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு நம்மளோட ரெஃபரன்ஸ் ஸ்லைடுன்னு. இதுக்கு தேவையான பீட்ஸு நம்பர் 10 தான் எடுத்திருக்கேன் நீடில். தென் இந்த நூல் வந்து நான் வந்து 6 நூலையும் சேர்த்து சுற்றி வச்சுருக்கேன் ஒரே இதில். ஏன்னா மீதி இருக்கும் இல்லையா, நம்ம பாபினில் நிறையா இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சமாக, அதாவது தீர போகிற ஸ்டேஜில் இருக்கிறது இந்த மாதிரி நான் சுற்றி வச்சுக்குவேன் ஒரே இதில். இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இதில் கொஞ்சம் நோட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு போடுறதுக்கு, ஏன்னா நிறையா போடுற மாதிரி இருக்கும். நான் மேலே உங்களுக்கு கொடுக்குறேன், நான் அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போடுறதையும் பார்த்துக்கோங்க. இன்னும் நான் இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து கிளாத் லாக் அப்படிங்கிறத எதை சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு பேஸ் லைனில் போடுற ஃபஸ்ட் லேயரில் போடுற சிங்கிள் க்ரோஷாவை நம்ம கிளாத் லாக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கிளாத் லாக் பண்ணிவிட்டு ஒரு செயின், தென் திருப்பி கிளாத் லாக்கு, தென் அங்கே பீட் நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்களா? சின்ன ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன், இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதாவது அந்த நூலுக்குள்ளே விட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி கிளாத் லாக் பண்ணணும். பீடு போடும்போது ஒரு செயின் கூட போட்டுக்கோங்க, அதை வந்து நம்ம பீட் லாக்குன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுருங்க. சிங்கிள் க்ரோஷானா கிளாத் லாக்கு. ஓகேவா? ஸோ தென் இப்போ ஒரு செயின், திருப்பி கிளாத் லாக் ஆர் சிங்கிள் க்ரோஷா எது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி. ஃபஸ்ட்டு பேஸில் போடும்போது அதை நம்ம கிளாத் லாக்குன்னு சொல்லுவோம், சிங்கிள் க்ரோஷான்னு சொல்லுவோம். தென் திருப்பி செயின், தென் ஒரு சிங்கிள் க்ரோஷா. இந்த மாதிரி ஒரு 3 தடவை போடணும். நான் 2 தடவை போட்டுட்டேன், இன்னும் ஒரு தடவை ஒரு செயின், திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷா. அந்த கேப்பில் தான் நம்ம வந்து நம்ம மேலே இருக்க டிசைனை போட போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு செயின், ஒரு பீடு, ஒரு செயின், ஒரு செயின், ஒரு செயின், இந்த மாதிரி உங்களுக்கு கேப்பாக வரப்போகுது. அந்த கேப்பில் தான் நம்ம போட போகிறோம். மேலே உங்களுக்கு நான் நோட்ஸும் கொடுத்துட்ருக்கேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பெரிய பீடு போடுறேன். ஸோ 2 சின்ன பீடு வரப்போகுது, தென் ஒரு பெரிய பீடு. பீடு போட்டதுக்கப்புறம் பீட் லாக் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டுறோம், கிளாத் லாக் போட்டுறோம். 2 ஒன்று தான். திருப்பி ஒரு செயின் போட்டுட்டு கிளாத் லாக் பண்ணிடுறோம். கிளாத்தில் அந்த இடத்துல போட்டு நம்ம எடுக்கிறதுனால அதை நம்ம கிளாத் லாக்குன்னு சொல்கிறோம். இதே மேல் லேயரில் போட்டோன்னா அதை நம்ம சிங்கிள் க்ரோஷான்னு சொல்லுவோம். இப்போ நான் திருப்பி பீட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு பீட் லாக் போடணும் இல்லையா, அது போட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷா போடுறேன். தென் ஒரு செயின் போட்டுட்டு ஒரு கிளாத் லாக் பண்ணிவிட்டு திருப்பி பெரிய பீட் எடுத்துகிட்டு வரேன். இதே மாதிரி நம்ம சாரீ ஃபுல்லாக போட்டுடலாம். 2 குட்டி பீடு வரும், ஒரு பெரிய பீடு வரும். அதுக்கு நடுவில் எத்தனை தடவை நம்ம வந்து கிளாத் லாக் பண்ணணும், எத்தனை தடவை செயின் போடணும் அப்படிங்கிறத மேலே நோட்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக பேஸ் லேயர் ஃபஸ்ட் லேயரை நம்ம போட்டு முடிச்சிடணும். திருப்பி ஒரு தடவை ஃபஸ்ட் லேயரில் நம்ம என்ன போட்டோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு கிளாத் லாக் பண்ணிவிட்டு ஒரு செயின், திருப்பி கிளாத் லாக் பண்ணிவிட்டு ஒரு பீடு, திருப்பி கிளாத் லாக் பண்ணிவிட்டு ஒரு செயின், கிளாத் லாக் பண்ணிவிட்டு 2வது செயின், கிளாத் லாக் பண்ணிவிட்டு 3வது செயின், கிளாத் லாக் பண்ணணும். அடுத்து திருப்பி கிளாத் லாக் பண்ணிட்டீங்களா, அப்போ ஒரு பீடு வைக்கணும். ஸோ சின்ன பீடு, ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் நடுவில் 3 தடவை நான் உங்களுக்கு செயின் போட்டிருப்பீங்க. தென் அந்த அடுத்த பீடு வச்சதுக்கப்புறம் கிளாத் லாக் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி கிளாத் லாக் பண்ணிவிட்டு பெரிய பீடு வந்துடும். பெரிய பீடுக்கு அப்புறம் நம்ம வந்து கிளாத் லாக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஃபஸ்ட் இதே செட்டு திருப்பி வரும். ஸோ இதே மாதிரி நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஃபுல் சாரி நீங்கள் போட்டு முடிச்சுருங்க. இதனால தான் வந்து நான் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது காரணம். ஏன்னா அடுத்தடுத்த பீடு மாறி மாறி லேயர்ஸ் வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சாரியில் போடணும். 2 குட்டி பீடு, ஒரு பெரிய பீடு, 2 குட்டி பீடு, ஒரு பெரிய பீடு வருதா? இதை வந்து நீங்கள் வந்து மாற்றாமல் விடாமல் போட்டுட்டு வந்தீங்கன்னா தான் டிசைன் ஃபுல்லாக உங்களுக்கு நீட்டாக வரும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுறணும். மாறி மாறி வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சாரியை டேர்ன் பண்ணிக்கணும். ஸோ டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே நான் திருப்பிக்கிறேன். இப்போது நான் 2 செயின் போட்டுக்கிறேன். 2 செயின் போட்டு டபுள் க்ரோஷா போட்டுருவோம். அந்த கேப்பில் ஒரே ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கோங்க. போட்டுட்டு லாங் பீட் ஒன்று எடுத்து வச்சு பீட் லாக் போட்டுடலாம். பீட் லாக் போட்டுட்டு
திருப்பி டபுள் க்ரோஷாக்கு எடுத்துட்டு டபுள் க்ரோஷாக்கு நம்ம சுற்றுவோம் இல்லையா நீடில், இந்த நடுவில் வர 3 கேப் இருக்கு இல்லையா, 3 செயின் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு செயினில் நீங்கள் டபுள் க்ரோஷா போட்டுடுங்க. திருப்பி 2வது செயினில் ஒரு டபுள் க்ரோஷா, திருப்பி 3வது செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷா. ஸோ 3 கேப்லையும் 3 செயின் போட்ட அந்த கேப்லையும் 3 டபுள் க்ரோஷா போட்டுருவீங்க. இப்போ நம்ம வந்து 3 டபுள் க்ரோஷா போட்டாச்சு பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு 3 செயின் போட போகிறீங்க. இது வந்து செகண்ட் லேயரோட முடிஞ்சிரும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இந்த 3 செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. திருப்பி டர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷா போட்டிங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்க கேப்பில், அதாவது ஃபஸ்ட்டு அந்த கேப்புங்கிறது என்னென்னா வந்து மேலே இருக்க செயின், அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறணும். நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே திருப்பி டர்ன் பண்ணிக்கோங்க கிளாத்தை. இப்போ கிளாத்தை நீங்கள் டர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்ம 3 செயின் போட்டு கொண்டு போய் லாக் பண்ண இடம், அந்த 3 செயினில் வந்து ஒரு கேப் கிடைக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் க்ரோஷா போட ஆரம்பிக்கணும். இந்த கேப்பில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 3 டபுள் க்ரோஷா போட்டுட்டு 3 ட்ரிபிள் க்ரோஷா, திருப்பி 3 டபுள் க்ரோஷா போடுவீங்க. அதை நம்ம எப்படி போடுறோன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து 3 டபுள் க்ரோஷா போட்டுட்டேன். 3 ட்ரிபிள் க்ரோஷாக்கு 2 தடவை நான் சுற்றி விட்டுட்டு எடுக்கிறேன். இப்போ 3வது ட்ரிபிள் க்ரோஷா, சாரி 2வது ட்ரிபிள் க்ரோஷா போடுறேன். இப்போ ஒரு குட்டி பீடு வச்சிடலாம் மேலே. பாருங்க, ஒரு டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வரும். இப்போ நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது பாருங்கள், 3 டபுள் க்ரோஷா போட்டுட்டு 2 ட்ரிபிள் க்ரோஷா போட்டிருக்கேன். 2வது ட்ரிபிள் க்ரோஷாவில் நம்ம பீடு வச்சிடணும். பீடு, சின்ன பீடு நம்ம அதில் வச்சுட்டு இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். எப்படி போடலான்னு பாருங்கள். அந்த 3வது டபுள் க்ரோஷாவில் இருக்கு இல்லையா, ட்ரிபிள் க்ரோஷா, அதில் உள்ளே இருக்க செயினில் விட்டு இப்படி உள்ளே எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது பீடு வழியாகவும் எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ட்ரிபிள் க்ரோஷா ஒன்று போட்டுடலாம். ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு திருப்பி 3 டபுள் க்ரோஷா போட்டுடலாம். நான் வந்து டபுள் க்ரோஷா போட்டுட்டேன். இப்போ 2 செயின் போட்டுட்டு இதோட ஸ்லிப் ஸ்டிச்சில் நம்ம லாக் பண்ணிடலாம். பாருங்க, உங்களுக்கு அந்த டிசைன் கிடச்சிருச்சு. ஒரு ஷார்ப்பாக வரும். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு லாங் பீட் வச்சிடலாம். லாங் பீட் வச்சு பீட் லாக் போட்டுட்டு திருப்பி நடுவில் இருக்க அந்த கேப் இருக்கு இல்லையா, சின்ன பீடுக்கும் பெரிய பீடுக்கும் நடுவில் ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல டபுள் க்ரோஷா போட்டுடலாம். இப்போ இந்த லாங் பீட் கீழே வச்ச அந்த லாங் பீட் கேப்பில் தான் நம்ம குச்சு கட்ட போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம பேக் சைட் போட்டுட்ருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம 4 செயின் போட்டுடலாம். 4 செயின் போட்டுட்டு பெரிய பீடுக்கும் சின்ன பீடுக்கும் நடுவில் ஒரு நம்ம செயின் கேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல டபுள் க்ரோஷா போட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு செட் முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த மாதிரியே லாங் பீடோடு ஆரம்பிக்க போகிறோம் அடுத்த செட்டு. இப்போ லாங் பீட் போட்டுட்டு அந்த ஒரு லீஃப் ஷேப் வரும், திருப்பி ஒரு லாங் பீடு. ஸோ அதுக்கப்புறம் 4 செயின் வந்து குச்சி கட்டுறதுக்கு. இதே மாதிரி ஃபுல் சாரீ ரிப்பீட் ஆக போகுது. இப்போ திருப்பி அந்த லீஃப் எப்படி போடுறதுங்கிறத க்ளோஸ்அப்பில் காமிக்கலாம். லாங் பீட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டபுள் க்ரோஷா போட்டுட்டு அடுத்து திருப்பி 3 செயின் கேப் இருக்கு இல்லையா, 3 தடவை நம்ம செயின் போட்டு லாக் போட்டு செயின் போட்டு லாக் போட்டு வந்த அந்த கேப்பில் திருப்பி 3 தடவை நம்ம வந்து டபுள் க்ரோஷா போடுவோம்.
இந்த லீஃப்க்கான பேஸு 3 டபுள் க்ரோஷா மேலே தான் அந்த லீஃப் வரப்போகுது. நான் 3 டபுள் க்ரோஷா போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும், நம்ம 3 செயின் போடணும். 1 2 3 3 செயின் போட்டுட்டு நான் அப்படியே கிளாத்தை திருப்பி அந்த டபுள் க்ரோஷாவோட செயின் இருக்கு இல்லையா, ஹெட்டு, அந்த இடத்துல உள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். இந்த கேப்பில் விட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறணும். இப்போ இந்த 3 செயின் கேப் தான் நமக்கு வந்து பேஸு. இதை வச்சு தான் இதுக்குள்ளே தான் நம்ம திருப்பி போட போகிறோம். இப்போ திருப்பி நீங்கள் வந்து கிளாத்தை டர்ன் பண்ணிக்கோங்க. கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷா போட போகிறேன். இந்த 3 செயின் இருக்க கேப்புக்குள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷா, செகண்ட் டபுள் க்ரோஷா, தேர்டு டபுள் க்ரோஷா, தென் இப்போ ட்ரிபிள் க்ரோஷா 2 தடவை உள்ளே சுற்றிட்டு 4 இருக்கும், 4 2 2 நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ 3 டைம்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். திருப்பி ஒரு ட்ரிபிள் க்ரோஷா, இது 2வது ட்ரிபிள் க்ரோஷா. இப்போ இந்த ட்ரிபிள் க்ரோஷா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பீடு வைக்க போகிறோம். இதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ட்ரிபிள் க்ரோஷாக்குள்ளே போடணும். ட்ரிபிள் க்ரோஷாக்கு மேலே இருக்க அந்த செயினுக்குள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஒரு ட்ரிபிள் க்ரோஷா போடுவோம். ஆக்சுவலா இங்கே வந்து இப்போ ஒரு ட்ரிபிள் க்ரோஷா வரப்போது. 2 தடவை நான் சுற்றிக்கிட்டேன். திருப்பி உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு 4 நூல் இருக்கும். 4ல் வந்து 2 2 நான் வெளியே எடுத்துகிட்டு வர போகிறேன். 3 டைம்ஸ், 1 டைம், 2 டைம், 3 டைம். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ 3 தடவை டபுள் க்ரோஷா போடணும். டோட்டலாக இதில் வந்து 9 ஸ்டிச் வரும். 3 டபுள் க்ரோஷா, 3 ட்ரிபிள் க்ரோஷா, திருப்பி 3 டபுள் க்ரோஷா, தென் 2 செயின் போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். அதே கேப்லேயே, அதே கேப்பில் நம்ம இத்தனையும் போடணும். 2 செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. அப்போது வந்து அந்த பெட்டல் வந்து க்ளோஸ் ஆன மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு திலகம் ஷேப்பு, அந்த ஷேப்பில் கொண்டு வருவோம். இப்போ 2 இது முடிச்சாச்சு. இதே மாதிரி ஃபுல் சாரியை நம்ம போட்டுடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஒரு திலகமாக வந்திருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இது நடுவில் இருக்க கேப்பில் நம்ம வந்து குச்சு கட்டிடலாம். ஸோ அந்த திலகம் ஷேப் ரொம்ப அழகாக வரும். 3 டபுள் க்ரோஷாக்கு நடுவில் வந்து ஒரு திலகம் மாதிரி, ஒரு லீஃப் மாதிரி நம்ம எப்படினாலும் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு புது டிசைன், வந்து கொஞ்சம் குழப்பலாக இருக்கும் அப்படின்றதுனால, ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால யாரும் போடலை. பட் அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக, நீங்கள் அதை அப்படியே அந்த நோட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் போட முடியும். ஒரு இதை போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் சாரி நீட்டாக போட்டுருவீங்க. ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு இந்த மேலில் இருக்க லேயர் மட்டும், அதாவது ஒரு செட்டை மட்டும் நீங்கள் வந்து ஒரு தனியாக துணியில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சாரியில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சாரியில் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம இதை வந்து மற்றவங்களுக்கு காமிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி இன்னும் நிறையா இந்த மாதிரி புது புது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.